الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்பாக ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாபுல் மஜ்லிஸ், பள்ளியிலே அந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் போது நமக்கு சில ஒழுக்கங்களை கற்றுத் தருகின்றார்கள். அது என்ன அப்படின்னா, யார் மஜ்லிஸில் அருகே வருகின்றார்களோ, முன்னால் வருகின்றார்களோ, அவர்களின் பக்கம் அல்லாஹ்வும் நெருங்கி வருகின்றான். யார் மஜ்லிஸிலே அமரும் போது தூரமாக அமர்கின்றார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் தூரமாகி இருக்கின்றான். அதனால தூரமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னால் என்ன செய்யுது, இடம் இருக்குது. அதனால கொஞ்சம் முன்னாடி என்ன செய்யுங்க, நெருங்கி வந்து உட்காருங்க. இதை நாம் எதற்காக சொல்லுகின்றோம் என்று சொன்னால், பின்னால் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யுங்க, முன்னாடி வந்து உட்காருங்க. பின்னாடி இருக்கக்கூடியவங்க என்ன செய்யுங்க, முன்னாடி வந்து உட்காருங்க. எதற்காக நாம் இதை சொல்லுகின்றோம் என்று சொன்னால், இறுதியாக வரக்கூடியவங்க என்ன செய்வாங்க, இடம் இல்லாத காரணத்தினால் சபையை தாண்டி வருவார்கள். இப்படி தாண்டி வருவது ஹிலாஃபு சுன்னா, சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு விஷயம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த உலகத்தினுடைய அலங்காரமாக இரண்டு விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார். அல் மால் வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்தின் அலங்காரமாக அல்லாஹ் செல்வத்தையும் பிள்ளைகளையும் ஆக்கி இருக்கின்றார். இந்த இரண்டு அலங்காரங்களில் பிள்ளை செல்வம் என்பது ஒரு முக்கியமான செல்வம். இந்த பிள்ளைகளை இன்றைய உலகத்திலே பெற்றோர்கள் எந்த அடிப்படையிலே பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், நமக்கு பொருளாதாரத்தை ஈட்டித் தருகின்ற, பொருளாதாரத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு கருவியாகத்தான் அதிகமான பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள், பிள்ளைகளை பயன்படுத்துகின்றார்கள். பிள்ளைகளை இஸ்லாம் எவ்வாறு வளர்க்க சொல்கின்றது, அவர்களுக்கு எவ்வாறு தர்பியத் கொடுக்க சொல்கின்றது, கணவனும் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும் என்பதையெல்லாம் திருமறை குர்ஆன் நமக்கு அழகான முறையிலே நபிமார்களுடைய வாழ்விலிருந்து நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணமான தம்பதிகளுக்கு அல்லது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய தம்பதிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கின்றார்கள். அதிகமான தம்பதிகள் இந்த செயலை விட்டு மிகவும் தூரமாக இருக்கின்றார்கள் அல்லது மறந்து விடுகின்றார்கள், அலட்சியமாக இருக்கின்றார்கள். அது என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லவ் அன்ன அஹதுக்கும் இதா அத்தா அஹ்லஹு, உங்களில் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே செல்வதாக இருந்தால், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதாக இருந்தால், அவர் சொல்லட்டும், பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரால் நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. அல்லாஹ் எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கட்டும். வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வத்திலிருந்தும் ஷைத்தானை தூரமாக்கட்டும் என்று அவர்கள் சொல்லட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபகூய பைனஹுமா வலதுன், அவர்கள் இருவரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று விட்டு தீர்மானித்து விட்டார் என்று சொன்னால், லம் யதுர்ருஹு ஷைத்தான், அந்த குழந்தையை ஷைத்தான் ஒருபோதும் தீண்டாது. ஷைத்தானுடைய சேட்டைகள் அந்த குழந்தைகளிடத்தில் அதிகமாக இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பிரார்த்தனையை அதிகமான தம்பதிகள் ஓத மறந்து விடுகின்றார்கள் அல்லது அதிலே அலட்சியமாக இருக்கின்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பமாக அந்த குழந்தை பெறக்கூடிய குழந்தை ஒரு தாயினுடைய வயிற்றிலே கருவறக்கூடிய அந்த ஒரு நிலையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இப்படி நீங்கள் இந்த துஆவை ஓதி உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், ஷைத்தான் ஒருபோதும் உங்களுக்கு அல்லாஹ் வழங்க இருக்கின்ற அந்த குழந்தைகளிடத்தில் அவருடைய தீங்குகள் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, சில தம்பதிகள் பெண் குழந்தைகளை எதிர்பார்க்கின்றார்கள், சில தம்பதிகள் ஆண் குழந்தைகளை எதிர்பார்க்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனா அதிகமான மக்கள் இந்த பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்வதை போன்று அவனுடைய முகங்கள் அப்படியே சுருங்கி விடுகின்றது, சமூகத்திலே அதை ஒரு கேவலமாக அவன் நினைக்கின்றான் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு ஃபேமிலியில, ஒரு குடும்பத்துல உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கின்றது என்று கேட்கும்போது அவர்கள் பெண் குழந்தையாக இருந்தால் மொட்டையாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். குழந்தை பிறந்திருக்கின்றது என்ன சொல்லுவாங்க, குழந்தை பிறந்திருக்கின்றது. ஆனா பெண்ணா என்று கேட்கும் போதுதான் பெண் குழந்தை என்று சொல்வதை நாம் செய்கிறோம், பார்க்கின்றோம் சில குடும்பத்திலே. அதே நேரத்தில் ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் பெருமையாக, மகிழ்ச்சியாக, ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது, சிங்க குட்டி பிறந்திருக்கின்றது என்று பெருமையோடு சொல்வதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப இன்றைக்கு பெண் குழந்தைகளை என்ன செய்கிறாங்க, ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை, அதை ஒரு இழிவாக என்ன செய்கின்றார்கள், நினைக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் எவருக்கு அல்லாஹ் இரண்டு பெண் குழந்தைகளை தந்து
அந்த 2 பெண் குழந்தைகளையும் இஸ்லாமிய முறைப்படி அவர்கள் வளர்த்து நல்ல முறையில் திருமணம் முடித்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த பெண் குழந்தைகளே இந்த பெற்றோர்கள் சுமணத்திற்கு செல்வதற்கு காரணமாகி விடுகின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். முதல்ல ஒரு குடும்பத்துல பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அடுத்தது ஆணாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். மறுபடியும் பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்ததை போன்று என்ன செய்கின்றார்கள் இன்றைக்கு எண்ணிக்கொண்டிருப்பதை நாம் செய்கின்றோம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை பற்றி திருமறை குர்ஆனில் சொல்லும்போது சொல்கின்றான், லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. யஹ்லுகு மா யஷாஉ, அவன் தான் நாடியதை படைக்கின்றான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கின்றான். வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூரா, அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கின்றான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா, அவன் நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் கலத்தி கொடுக்கின்றான். வ யஜ்அல் லஹு மன் யஷாஉ அகீமா இன்னஹு அலீமுன் கதீர், அவன் தான் நாடியவர்களை குழந்தை இல்லாதவர்களாக ஆக்கி விடுகின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தம்பதியினருக்கு ஆண் குழந்தை பிறப்பதாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தை பிறப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஆணும் பெண்ணும் பிறப்பதாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் யாருடைய கையிலே இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்திலே, அல்லாஹ்வுடைய வல்லமையிலே இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நபிமார்கள் செய்த பிரார்த்தனையை சொல்லி காட்டுகின்றார். குழந்தைகள் வேண்டி நபிமார்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் பட்டியலிடுகின்றார். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ سَمِيعُ الدُّعَاء, இறைவா உன் புறத்திலிருந்து எனக்கு நீ நல்ல சந்ததியை தருவாயாக. துர்ரியத்தன் தொய்யிபத்தன், நல்ல சந்ததியை, நல்ல குழந்தையை நீ எனக்கு தருவாயாக. என்ன கேட்கல? நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு குழந்தையை தாய் என்று கேட்கவில்லை. துர்ரியத்தன் தொய்யிபத்தன், நல்ல ஒரு சந்ததியை நீ எனக்கு தருவாயாக. இன்னக சமீஉ துஆ, பிரார்த்தனையை நீ செவிமடுப்பவனாக இருக்கின்றாய் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், வ ஜக்கரியா இத் நாதா ரப்பஹு லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன், இறைவா பிள்ளைகள் இல்லாத வெறுமனே தன்னந்தனியாக எங்களை நீ விட்டு விடாதே. லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன், நீதான் பிள்ளைகளை கொடுக்கக்கூடியவன், வாரிசை கொடுக்கக்கூடியவன். பிள்ளைகள் இல்லாதவர்களாக எங்களை நீ தன்னந்தனியாக விட்டு விடாதே என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலளிக்கின்றான். ஃபஸ்தஜப்னா லஹு வ வஹப்னா லஹு யஹ்யா வ அஸ்லஹ்னா லஹு ஸௌஜா இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத் வ யதுஊனனா ரகபன் வ ரஹபா வ கானூ லனா காஷிஈன். பிள்ளைகள் கிடைத்தவுடன் அந்த மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், எப்படி அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும், அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அவர்களுடைய பிரார்த்தனை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவர்களுக்கு நாம் பதிலளித்தோம், அவர்களுக்கு யஹ்யா என்ற அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையை நாம் கொடுத்தோம், அவர்களுடைய மனைவி பிரச்சனையை நாம் சரி செய்தோம். இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மையான விஷயங்களிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயதுஊனனா ரகபன் வ ரஹபா, அவர்கள் நம்மை ஆசையோடும் ஆதரவோடும் பிரார்த்தனை செய்தார்கள் நம்மிடத்திலே. வ கானூ லனா காஷிஈன், நமக்கு அவர்கள் முற்றிலும் பயந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த முதுமை பருவத்தில் தான் குழந்தையை கொடுத்தார். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கின்றார், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு சாலிஹான ஒரு குழந்தையை நீ தாய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல குழந்தையை கொண்டு சுபச்செய்தி சொன்னார். ஃபலம்மா, அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தது என்பதை பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த தர்பியத்திலே, அந்த தஸ்கியத்திலே வளர்ந்த அந்த குழந்தை,
காண்கின்றார்கள். அவர்கள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து கேட்டார்கள், இன்னி அராபில் மனாமி அன்னி அஸ்பஹ்க, உன்னை நான் அறுப்பதாக கனவு கண்டேன், ஃபந்துர் மாதா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கும்போது அந்த தர்பியத்திலே, இஸ்லாமிய தர்பியத்தில் தஸ்கியத்தில் உருவாக்கப்பட்ட அந்த குழந்தை என்ன பதில் சொன்னது தெரியுமா? சதஜிதுனி இஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் ஸாபிரீன், அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டாரோ அதை நீங்கள் செய்து முடியுங்கள். சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதிலை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குழந்தை என்றால் இப்படி இருக்க வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்கள் உதாரணத்திற்கு தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம், மகனே உன்னை நான் அறுப்பதாக கனவிலே கண்டேன். அவன் திரும்ப சொல்லுவான், பாப்பா நானும் உங்களை அறுப்பதாக கனவிலே கண்டேன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாகத்தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவ கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுக்கு இஸ்லாமிய தர்பியத், இஸ்லாமிய தஸ்கியத்தை ஊட்டி நாம் வளர்க்க வேண்டும் என்பதை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குழந்தைகளுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னென்ன பிரார்த்தனை செய்கின்றார்கள் அதையெல்லாம் அல்லாஹ் பட்டியலிடுகின்றார். நாம இருந்தால் இன்றைக்கு அதிகமான பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்துகின்றோம். நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய உடல், அவர்களுடைய ஊட்டச்சத்து, அவர்களுடைய மூளை வளர்ச்சி, இதிலெல்லாம் நல்ல கவனம் செலுத்துகின்றோம். அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவனம் செலுத்துகின்றோம். ஆனால் நாளை மறுமை நாளில் நமக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளாக அவர்கள் உருவாக வேண்டும். இந்த உலகத்திலே எனக்கு அவன் எதையும் தராவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய மரணத்திற்கு பின்னால் எனக்கு எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக, எனக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய குழந்தையாக உருவாக வேண்டும் என்ற அந்த தொலைநோக்கு பார்வை நம்முடைய பெற்றோர்களில் அதிகமானவர்களுக்கு இல்லாமலாகிவிட்டது. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னென்ன உபதேசத்தை சொல்லி அந்த பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய வயதான பருவத்திலே எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்ஹாகையும் இஸ்மாஈலையும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் எனக்கு அல்லாஹ் தந்தானே, அவனுக்கே எல்லா புகழும். இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ, பிரார்த்தனைகளை அவன் செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ, இறைவா என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ அவர்களை ஆக்குவாயாக. என்றைக்காவது நாம் பிரார்த்தனை செய்திருப்போமா, இறைவா என்னுடைய பிள்ளை அவன் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய குழந்தையாக, உன்னுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவனாக நீ என்னுடைய குழந்தையை ஆக்கித்தா என்று என்றைக்காவது நாம் பிரார்த்தனை செய்திருப்போமா? யோசித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இறைவா என்னுடைய குழந்தை தொழுகையை நிலைநாட்டக்கூடிய குழந்தையாக ஆக்குவாயாக. ரப்பனா ஃபிர்லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், நாளை மறுமை நாளில் விசாரணை செய்யப்படக்கூடிய அந்த நாளில் என்னை நீ மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, மூமின்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கஅபத்துல்லாவை கட்டுகின்ற அந்த பணியை முடித்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், இது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாஇத மினல் பைத்தி வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். கஅபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டார்கள், அதனுடைய அடிச்சுவட்டை உயர்த்தி விட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடமிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இதற்கு எங்களுக்கு முழுமையான கூலியை தருவாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். அன்பிற்கு நீ அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? நாம் ஏதோ கொஞ்சம் தொழுது விட்டால், கொஞ்சம் தர்மம் செய்து விட்டால் ஒரு மனநிலையோடு நாம் என்ன செய்கின்றோம் இருக்கின்றோம். நாம தான் தொழுகிறோமே, இன்ஷா அல்லாஹ் நமக்கு கண்டிப்பா சொர்க்கம் தான், நாம தான் தர்மம் செய்கின்றோமே கண்டிப்பா நமக்கு சொர்க்கம் தான் என்கின்ற அளவுக்கு நம்முடைய நினைப்புகள் இருக்கின்றது. ஆனால்
நபிமார்கள் செய்த பிரார்த்தனை பாருங்கள். இறைவா, இந்த பணியை நான் உனக்காக செய்துவிட்டேன். ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா இதை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள் என்று பணிவோடு பிரார்த்தனை செய்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பிரார்த்தனையை அனைத்து பெற்றோர்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம், நேர்வழியில் இருந்து சமூகம் வழிகட்டை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அதிகமான பெண் பிள்ளைகள் மாற்றார்களுடன் ஓடி போகக்கூடிய நிலையை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கொள்கை தடுமாற்றம் ஏற்படுவதை பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இறைவா ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை அமைதியான ஒரு ஊராக நீ ஆக்கு என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, வஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், சிலை வழிபாட்டை விட்டும் சிலை வணக்கத்தை விட்டும் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நீ தூரமாக்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருமையான ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதே போன்றுதான் இஸ்மாயில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். அவர்கள் கொள்கைக்காக, பிள்ளைகள் கொள்கையோடு வாழ வேண்டும், கொள்கை உறுதியோடு வாழ வேண்டும், எந்த நேரத்திலும் ஏகத்துவ அந்த அடிச்சுவட்டை விட்டும் அழிவிடாமல் இருக்க வேண்டும், ஏகத்துவத்திற்கு மாற்றமாக அவர்கள் மாறிவிடக் கூடாது என்பதிலே அதிக அக்கறையோடு இருந்திருக்கின்றார்கள். நம்மெல்லாம் மரண நேரத்தில் மரண தருவாயிலே பிள்ளைகளை அழைத்து சொல்வோம். நம்முடைய பெற்றோர்களாக இருந்தால், எனக்கு இவ்வளவு கடன் தர வேண்டியது இருக்கு, எனக்கு அங்கிருந்து வருமானம் வர வேண்டியது இருக்கின்றது, என்னுடைய சொத்துக்களை நீங்கள் இப்படி எல்லாம் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றுதான் நம்முடைய வசியத், நம்முடைய உபதேசங்கள் இருக்கும். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரண தருவாயிலே தங்களுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய ஒரு உபதேசத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அம் குன்தும் ஷுஹதா இத ஹதர யாக்கூப் அல்-மௌத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் நெருங்கிய போது இது قال لبنيه, தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள், எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள். அந்த பிள்ளைகள் இஸ்லாமிய தர்பியத்திலே தஸ்கியத்திலே உருவாக்கப்பட்ட அந்த குழந்தைகள் சொன்னார்கள், قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون. அந்த குழந்தைகள் சொன்னார்கள், தந்தையே, நாங்கள் அல்லாஹ்வை வணங்குவோம், நஅபுது இலாஹக, உன்னுடைய இறைவன், வ இலாஹ ஆபாயிக, உன்னுடைய முன்னோர்களின் இறைவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த இறைவனை வணங்கினார்களோ, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த இறைவனை வணங்கினார்களோ, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த இறைவனை வணங்கினார்களோ அந்த ஒரே இறைவனை நாங்கள் வணங்குவோம். وَنَحْنُ لَهُ مُسْلِمُونَ, அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட உண்மையான முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று அவர்கள் அங்கே சொல்லுகின்றார்கள். யோசிப்பார்கள், எப்படிப்பட்ட ஒரு ஏகத்துவ அந்த அடிச்சுவட்டை விட்டு மாறாமல் இருப்பதற்காக ஏகத்துவத்தோடு வாழ்ந்து ஏகத்துவத்தோடு மரணிக்கக்கூடிய அந்த ஒரு நினைவூட்டலை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் ஏகத்துவத்தை போதிக்கின்றோமா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் சொல்கின்றாரே, முதலாவது உபதேசம் என்ன? ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என்னுடைய மகனே, அல்லாஹ்வுக்கு நீ இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம் என்று சொன்னார்களே. அந்த உபதேசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்திருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்களை அவ்வப்போது நாம் உபதேசிப்பது. காரணம், இன்றைக்கு காலம் கெட்டு கிடக்கின்றது. இன்றைக்கு வழிகேடுகள் அனைத்தும், தீமைகள் அனைத்தும் நம்முடைய வீடுகளிலே புகுந்து விட்டது. முன்னாலே உறவினர்களுடைய வீடுகளுக்கு சென்றால் அங்குள்ள பிள்ளைகள் ஓடோடி வந்து என்ன செய்வார்கள், பக்கத்திலே அமர்வார்கள். அவர்களுடைய மழலை பேச்சை கேட்பதற்கு ரசனையாக இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு உறவினர்களுடைய வீட்டுக்கு நாம போனோம் அப்படின்னா, செல்லுகின்றவர்களும் இப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகளும் இப்படியே பார்த்து, வாங்க நல்லா இருக்கிறீங்களா,
இந்த மாதிரிதான் இன்றைக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது. எல்லோரும் செல்போன்ல மூழ்கி விட்டார்கள். இன்டர்நெட், வாட்ஸ்அப், என்ன இணையதளங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அது எல்லாவற்றையும் பயன்படுத்துகின்றார்கள். யாரோடோ உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளிகளை கவனிக்காமல் இருக்கின்றார்கள். இதுதான் இன்றைக்கு நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு செய்தியை நமக்கு சொல்கின்றார்கள். பிள்ளைகளுடைய விஷயத்துல இன்றைக்கு அதிகமாக பெண்கள் பிள்ளைகளை சபிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று இதெல்லாம் ஒரு பிள்ளையா பெத்தன நீயும் உன்னை பெத்து வச்சிருக்க தருதலை பெத்து வச்சிருக்கிறார். இந்த மாதிரி திட்டக்கூடிய ஒரு நிலையை செய்கின்றோம், பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுஸிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பிரார்த்தனை செய்ய வேண்டாம், பதுவா செய்து கொள்ள வேண்டாம். வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பிரார்த்தனை செய்ய வேண்டாம். வலா ததுஉ அலா அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வத்திற்கு எதிராக பிரார்த்தனை செய்ய வேண்டாம். சொல்கின்றார்கள், லா துவாஃபிகு மினல்லாஹி ஸாஅத்தன் யுஸ்அது ஃபீஹா அதாஉன் ஃபயஸ்தஜீபு லக்கும், அல்லாஹ்விடத்திலே ஒரு நேரம் இருக்கின்றது, நீங்கள் சில நேரத்திலே உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் பதுவா செய்யும் போது, சாபமிடும் போது, அல்லாஹ்விடத்திலே ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே அவன் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து விடுவான், அதற்கு பதிலளித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதனால பிள்ளைகளை திட்டுவது, பதுவா செய்வது என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 நபர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஒருபோதும் மறுக்க மாட்டான். அவர்கள் என்ன கோரிக்கையை வைக்கின்றார்களோ அதற்கு அல்லாஹ் பதிலளிக்கின்றான். அதுல ஒண்ணுதான் யுஸ்தஜாபு லஹுன்ன லா ஷக்க ஃபீஹின்ன தஅவத்துல் மப்ரூம், அநீதம் இழைக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது, அது காஃபிராக இருந்தாலும் சரி முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அநீதம் இழைக்கப்பட்டவன் அல்லாஹ்வே இறைவனே என்று பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலளிக்கின்றான். வதஅவத்துல் முஸாஃபிர், பிரயாணி செய்கின்ற பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலளிக்கின்றான். வதஅவத்துல் வாலித் லிவலதிஹி, தன்னுடைய பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்கின்ற பிரார்த்தனை அதற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால பிள்ளைகளிடம் இருந்து அவர்களுடைய செல்வத்தை, அவர்களுடைய சம்பாத்தியத்தை, இதையெல்லாம் நாம் எதிர்பார்ப்பதை விட நமக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்ற அந்த தொலைநோக்கு பார்வை எல்லா பெற்றோர்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. اما بعد, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பிள்ளைகளுக்காக, குடும்பத்தார்களுக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனையை சொல்லி காட்டுகின்றான். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் குர்ரத அயுனின், எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக நீ ஆக்குவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சமுடையவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக அவர்களை நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமையான ஒரு பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தருகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமத்தின் வமின் குல்லி ஐனின் லாமா. பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வமின் குல்லி ஐனின் லாமா, கண்ணீரின் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்பை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். இன்னைக்குதான் ஒரு கூட்டம் என்ன செய்யுது, கண்ணீர் என்பது கிடையாது, அது விஞ்ஞானபூர்வமாக கண்ணால பார்த்தா பாதிப்பு வந்துருமா என்றெல்லாம் கேள்வி கேட்டு பகுத்தறிவை முன்னிலைப்படுத்தி ஹதீஸை நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டம், அது வேற விஷயம். இப்படி சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "வமின் குல்லி ஐனின் லாம்மா", கண்ணுடைய தீண்டுதலின் மூலமாக ஏற்படுகின்ற அந்த வாய்ப்பை விட்டு இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன்.
என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், இன்ன அபாக்குமா கான யுஅவ்விது பிஹா இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள், உங்களுடைய தந்தையார், மூதாதையார், முன்னோர் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த வார்த்தையை கொண்டுதான் பாதுகாப்பு தேடினார்கள். எந்த வார்த்தை? அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமத்தின் வ மின் குல்லி ஐனின் லாமா. இந்த வார்த்தையை கொண்டுதான் பாதுகாப்பு தேடினார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக இவ்வாறான பாதுகாப்புகளை அல்லாஹ்விடத்திலே தேட வேண்டும். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு முத்தாய்ப்பான உபதேசத்தை சொல்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த செய்தி சுனன் திருமதியிலே இடம்பெறுகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் எழுதுகின்றார்கள், அமர்ந்து பயணம் செய்கின்றார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், சில வார்த்தைகளை சில விஷயங்களை உனக்கு நான் சொல்லுகின்றேன், அதை நீ கேட்டுக்கொள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், நீ அல்லாஹ்வை பேணி நடந்து கொள், அல்லாஹ் உன்னை பேணி பாதுகாப்பான். அல்லாஹ்வை நீ பேணி நடந்து கொள், அல்லாஹ் உன்னை பேணி பாதுகாப்பான். அதே போன்று சொல்கின்றார்கள், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், எல்லா இடத்திலும் தௌஹீத், ஏகத்துவம். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், ஏதாவது நீ கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள். வ இதா இஸ்தஅதன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், பாதுகாப்பு தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இறைவனின் மீது அதிகமான நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்றாங்க, வஅலம் அறிந்துகொள், அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லன் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபல்லாஹு லக. இந்த முழு உலகம், இந்த முழு சமூகம் ஒன்று சேர்ந்து அலா அன் யன்ஃபஊக, உனக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டாலும் லம் யன்ஃபஊக உனக்கு அந்த நன்மை ஏற்படாது. இல்லா பிஷைஇன் கத் கதபல்லாஹு லக, உனக்கு அல்லாஹ் விதித்திருந்தாலே தவிர அந்த நன்மை ஏற்படாது. முழு சமூகமும் முழு உலகமும் சேர்ந்து ஒரு நன்மையை உனக்கு செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ்வுடைய அந்த விதியிலே இல்லை என்று சொன்னால் அவர்களால் எந்த நன்மையையும் செய்ய முடியாது. அடுத்து சொல்கின்றார்கள், வலவ் ஜித்தமஉ அலா அன் யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபல்லாஹு அலைக. இந்த முழு உலகம் முழு சமூகம் உனக்கு எதிராக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று நாடி உனக்கு ஒரு தீமையை நாடினால், உனக்கு ஒரு தீங்கை நாடினால், அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வேதத்திலே அது பதிவு செய்யப்படவில்லை என்றால், இந்த முழு சமூகமும் முழு உலகமும் சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை நாடினாலும் அது ஏற்படாது என்று முத்தாய்ப்பான சில உபதேசங்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட அடிப்படையில் நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். நமக்கு ஒரு மிகப்பெரிய லட்சியம் இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே. இந்த உலகத்திலே காபிர்களும் பிள்ளைகளை பெறுகின்றார்கள், அவர்களும் வளர்க்கின்றார்கள், அவர்களும் படிக்க வைக்கின்றார்கள், அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துகின்றார்கள். ஆனால் முஸ்லிமை பொறுத்தமட்டில், அல்லாஹ்வை நம்பியவனை பொறுத்தமட்டில், மறுமையின் மீது நம்பிக்கை வைத்தவனை பொறுத்தமட்டில் அவர்களை விட நாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே என்னுடைய பிள்ளையின் மூலமாக நான் எந்த ஒரு சுகத்தையும் எந்த ஒரு நலவையும் நான் அடைந்து கொள்ளாவிட்டாலும் மரணத்திற்கு பின்னால் எனக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் உருவாக வேண்டும் என்ற அந்த தொலைநோக்கு பார்வை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை ஆக்கிடுவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ்.